அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் மண்டைதீவு கலைச்செல்வி எழுதிய சுபா என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் சுபா சிறுகதை இலங்கையிலிருந்து வெளியாகும் ஞானம் சஞ்சிகை ஜனவரி 2024 இதழில் பிரசுரமானது. முதலில் கதாசிரியர் மண்டைதீவு கலைச்செல்வி பற்றிய ஒரு பார்வை. மண்டைதீவில் பிறந்த கலைச்செல்வி ஈழத்து பெண் எழுத்தாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. 80 கால பகுதியில் எழுத ஆரம்பித்த கலைச்செல்வி முதலில் வானொலியில் குறுநாடகங்கள், உரை சித்திரங்கள் போன்றவற்றை எழுத ஆரம்பித்தார். இவரின் முதலாவது சிறுகதை அவள் துயில் கொள்கிறாள் ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமானது. அதனைத் தொடர்ந்து இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். இவை ஈழநாடு, ஈழமுரசு, வீரகேசரி, மித்திரன், தினகரன், தினக்குரல், சுடர், மல்லிகை, நாற்று, வெளிச்சம், ஞானம் போன்ற பத்திரிகைகள், சஞ்சிகைகளில் பிரசுரமாகியுள்ளன. முற்றுப்பெறாத முடிவுகள் என்னும் நாவலை மிகச் சிறு வயதிலேயே எழுதி வெளியிட்டுள்ளார். சிறுகதைகள் மட்டுமல்லாது கவிதை, கட்டுரை, விமர்சனம், நாடகம் என நிறைய எழுதியுள்ளார். போர்ச்சூழல், இடப்பெயர்வு போன்ற காரணங்களால் இவரின் எழுத்துப் பணி சில காலம் தடைப்பட்டிருந்த போதும் மீண்டும் தனது பணியை மிடுக்குடன் ஆரம்பித்துள்ளார். மண்டைதீவு கலைச்செல்வி சங்கீதத்திலும் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இவரின் கற்பாறைகள் கண்ணீர் சிந்துகின்றன என்ற சிறுகதை தொகுதி 2022ஆம் ஆண்டு வெளியானது. இந்த நூல் பற்றியும் மண்டைதீவு கலைச்செல்வி பற்றியும் ஈழத்தின் மூத்த படைப்பாளி தாமரை செல்வி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னை சுற்றியுள்ள சமூகத்தின் செயற்பாடுகளையும் அம்மக்கள் வாழ்வை எதிர்கொண்ட விதத்தையும் தனது இயல்பான எழுத்துக்களில் பதிவு செய்ததன் மூலம் கவனம் பெற்ற எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தியவர் கலைச்செல்வி. இவரது கதை மாந்தர்கள் நாம் அன்றாடம் காண்பவர்களே. அவர்களுக்கான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவரின் கதைகளுக்கான கருவாக அமைந்துள்ளன. பெண்களின் உணர்வுகள் பற்றியும் நிறைய கதைகளை எழுதியுள்ளார். வாழ்வை தைரியமாக எதிர்கொள்ளும் பெண்களையே அடையாளப்படுத்தியிருக்கிறார். சிறுகதை சுபா. எழுதியவர் மண்டைதீவு கலைச்செல்வி. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. சுபாவின் கை தொலைபேசி 3 தடவைகள் அடித்து ஓய்ந்தது. இரவு 11 மணி இருக்கும். அந்த 2 மாடிகளை கொண்ட அழகிய வீட்டின் முன் ஹாலிலும் சுபாவின் அறையிலும் மட்டும் மின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அது சுபா தையல் வேலை செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தும் அறை. தன்னையே மறந்து தையல் மெஷினில் தலையைச் சரித்தவள் உறங்கிப் போனாள். அம்மா பார்வதி எவ்வளவு சொல்லியும் சுபா எழுந்து சாப்பிடவும் இல்லை. தூங்குவதற்கு தன்னுடைய அறைக்கு போகவும் இல்லை. விடிந்தால் 10 மணிக்குள் 3 சாரி பிளவுஸ் தைத்தாக வேண்டும். முந்தித்தான் நாங்கள் கஷ்டப்படேக்க நீ கண்முழிச்சு தச்சனி. அப்பாண்ட உழைப்போட உன்ற உழைப்பும் சரிக்கு சரியா இருந்தது. ஆனால் இப்பவும் நீ ஏன் கஷ்டப்பட வேணும்? ஓடர்களை குறைச்செடு என்று சுபாவின் அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் சுபாவுக்கு யாருடைய முகத்தையும் முறித்து பேசி பழக்கமில்லை. எல்லோருமே அவளிடம் வாடிக்கையாக வருகிறவர்கள்தான். அந்த ஊரில் திருமணம், சாமத்திய வீடு, பிறந்த நாள், கோவில் திருவிழா என்றால் சுபாவுக்கு ஓடர்கள் கூடிவிடும். அவளின் கைப்பட்டால் உடையும் உடுத்துபவர்களும் அழகாகி விடுவார்கள் என்று ஊரில் பலரும் சொல்லிக் கொள்வதுண்டு. சாதாரண தரம் எழுதிவிட்டு 6 மாதம் பொழுதுபோக்கிற்காக தையல் பழகியவள். பின்னாட்களில்
அதுவே அவள் சுய தொழிலாகவும் மாறும் என்று எப்போதும் அவள் நினைக்கவில்லை. சுபாவுக்கு 3 சகோதரிகள், கடைசியாக ஒரு தம்பி. சுபாவின் அப்பா செல்லத்துரை ஒரு விவசாயி. ஊரில் தீவகத்தில் தென்னைகள் பனைகள் நிறைந்த 20 பரப்பு காணியும் வயல் காணியும் புகையிலை தோட்டம் செய்வதற்கென 10 பரப்பு காணியும் அவருக்கென இருந்தது. 1990 கோட்டை அடிபாட்டின் போது எல்லாம் அழித்து எரிக்கப்பட்ட போது, ஒட்டுமொத்தமாக தீவக மக்கள் இடம்பெயர்ந்த போது சுபாவின் குடும்பமும் நிற்கதியாகி நிலை குலைந்து போனது. ஒரு சில நாட்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்துவிட்டு பூநகரி பாதையூடாக கிளிநொச்சிக்கு வந்து உரித்திரபுரத்தில் செல்லத்துறையின் தூரத்து உறவுக்காரரான சுந்தரத்தின் காணியில் ஒரு சிறிய வீடு போட்டு இருந்தார்கள். நிவாரணத்திற்கென தரும் அத்தியாவசிய சாமான்களோடு மிக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த போதுதான் சுபா தன்னுடைய கழுத்தில் கிடந்த சங்கிலியை அம்மாவின் சம்மதம் இல்லாமல் விற்று ஒரு தையல் மெஷின் வேண்டி தைக்க ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் ஒருவர் இருவரென வந்து தைத்தார்கள். சுபாவின் தொழில் நேர்த்தியும் கடின உழைப்பும் நிற்க இருக்க நேரமில்லாத ஒரு தையல்காரியாக உருவெடுக்க வைத்தது. அவர்கள் வாழ்வில் அது ஒரு பொற்காலம்தான். செல்லத்துறையும் சிறிய அளவில் தேங்காய் மரக்கறி என்று வியாபாரம் செய்தார். அந்த ஊர் மக்களின் ஆதரவும் வரவேற்பும் அவர்களுக்கு பிடித்திருந்தது. சுபாவுக்கு அடுத்தவளான மாலினிக்கு படிப்பு ஓடவில்லை. சாதாரண தரத்தோடு வீட்டில் இருந்து கொண்டாள். மற்றவர்கள் மூவரும் தொடர்ந்து படித்தார்கள். இந்த வேளையில்தான் ஆனையிறவிலிருந்து ஏவப்பட்ட ஷெல்கள் கிளிநொச்சி நகர் பகுதியிலும் அதை அண்டிய கிராமங்களிலும் வீழ்ந்து வெடிக்கத் தொடங்கியது. உருத்திரபுரத்திலும் பல விமான தாக்குதலால் பல உயிர்களும் காவு கொள்ளப்பட்ட வேளை. உக்கிரமான யுத்தம் கிளிநொச்சியை நோக்கி நகர்த்தப்பட்ட வேளை. அங்கிருந்தும் மக்கள் அக்கராயன், ஸ்கந்தபுரம், வெண்ணேரி குளம், ஆனை விழுந்தான் போன்ற இடங்களை நோக்கி தஞ்சம் புகுந்தனர். சுபாவின் குடும்பமும் இடம்பெயர்ந்து ஸ்கந்தபுரத்திற்கு வந்திருந்தார்கள். ஏற்கனவே பல இடப்பெயர்வுகளை சந்தித்த குடும்பம் என்றபடியால் சுபாவின் வீட்டில் வாகனம் விட்டு ஏற்றும் அளவுக்கு தையல் மெஷினை தவிர வேறு பொருட்கள் இருக்கவில்லை. தங்கள் உடுப்புகளையும் புத்தகங்களையும் சமையல் பாத்திரங்களையும் ஒரு உரப்பையில் எடுத்துக்கொண்டார்கள். சுபாவின் குடும்பத்துக்கு உருத்திரபுரம் போன்று ஸ்கந்தபுரம் அமையவில்லை. வசதிகள், தொழில் வாய்ப்புகள் எதுவும் சரியாக நிலை பெறவில்லை. நோய்கள், மருந்து தட்டுப்பாடு என்பதோடு நிவாரண சாமான்களும் கிடைக்கவில்லை. இதற்குள் சுபாவின் 2வது தங்கை நிலானியும் கடைசி தங்கை அமிர்தாவும் பெரிய பிள்ளைகளாகிவிட்டார்கள். வயதுக்கு வந்த 4 பெண் பிள்ளைகளையும் கடைக்குட்டி சேரனையும் வைத்துக்கொண்டு செல்லத்துறையும் பார்வதியும் தவித்து போனார்கள். அவை மிகுந்த சவால்களும் போராட்டங்களும் நிரம்பிய நாட்களாக அமைந்திருந்தது. நோயினாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் யுத்தத்தினாலும் மனித மரணங்கள் மலிந்து போன நாட்கள் அவை. கோரத்தின் உக்கிரப்பிடியில் நகர மறுத்த நிமிடங்கள் அவை. எப்படித்தான் அவைகளை கடந்து வந்தோமோ என இப்போதும் சுபா நினைத்து பார்ப்பதுண்டு. அதன்பின் ஒரு குறுகிய கால யுத்த நிறுத்தத்தை பயன்படுத்தி சுபாவின் குடும்பம் உயிரை பணியம் வைத்து வவுனியாவுக்கு வந்து அங்கு ஒரு கிழமை முகாமில் தங்க வைக்கப்பட்டு பின்பு திருகோணமலை சென்று அங்கிருந்து காங்கேசன்துறை வந்தடைந்து அதன்பின் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார்கள். பார்வதியின் சகோதரியொருவர் உரும்பிராயில் ஒரு தோட்டக்காணியுடன் சேர்ந்த வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து கொடுத்தாள். அந்த காணியில் மரக்கறி வகைகளை பயிரிட்டார் செல்லத்துறை. சுபாவும் மீண்டும் தன் தையல் வேலைகளை தொடங்கினாள். அம்மா பார்வதியும் மாலினியும் சமையல் தவிர்த்த நேரம் போக அப்பாவுக்கு தோட்டத்தில் உதவியாயிருந்தார்கள். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய வருமானம் ஓரளவுக்கு நிறைவாக இருந்தது. சுபாவின் 2 தங்கைகளும் தம்பியும் படித்தார்கள். 2-3 வருடங்கள் சுமாராக ஓடியது. 4 பெண் பிள்ளைகளையும் எப்படி வாழ வைக்கப் போகிறோம் என்ற கவலை பார்வதியை இடைக்கிடையே உலுக்கி எடுத்தது.
கையில் மடியில் ஒன்றுமில்லாமல் புரோக்கர் மாரட்ட குறிப்பு என்னென்று கொடுக்கிறது என்று பெருமூச்சு விடுவாள் பார்வதி. படைச்சவன் படியளப்பான் என்பார் செல்லத்துரை. அந்த நேரத்தில் தான் சுபாவுக்கு ஒரு திருமணம் வீடு தேடி வந்தது. மாப்பிள்ளை வெளிநாட்டிலிருந்து வந்து நிற்கிறார். அவருக்கு 3 சகோதரங்கள். எல்லாரும் வெளிநாடுதான். தாயின் தகப்பனும் இஞ்சதான் இருக்கணும் என்று தொடங்கி விவரங்களை கோரினான் புரோக்கர். நீங்கள் சீதனம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் அவியல் பார்த்து கொள்ளுவினம் என்றும் கூறினான். சுபாவின் வீட்டிலிருந்து பக்கத்து தெருவில் தான் மாப்பிள்ளை வீடும் இருந்தது. செல்லத்துரைக்கும் மாப்பிள்ளையின் பெற்றோரை தெரியும். நல்ல பண்பானவர்கள். விசாரணைக்கு இடமில்லாமல் சட்டுப்புட்டென்று திருமணமும் நடந்தது. சுபாவுக்கு வேண்டிய நகைகளும் கொடுத்து திருமணச் செலவையும் மாப்பிள்ளை பகுதியே செய்தார்கள். வீட்டில் உள்ள அனைவருக்கும் உடுப்புகளும் எடுத்தார்கள். திடீரென அதிர்ஷ்ட தேவதை வந்து கதவு தட்டியது போன்று சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார்கள் சுபாவின் குடும்பத்தினர். திருமணம் 15 நாட்களில் நிச்சயமாகி முடிந்தது. மாப்பிள்ளை அகிலனும் ஜெர்மன் போய்விட்டார். சுபாவும் மாமா மாமியுடன் போயிருந்து கொண்டு தன்னுடைய தாய் தகப்பனைப் போல பக்குவமாய் பார்த்தாள். அகிலன் சுபாவோடு அவர்கள் வீட்டு லேண்ட் போனில் ஒவ்வொரு நாளும் கதைப்பான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அகிலனிடமிருந்து அழைப்புகள் வந்தபடியே இருக்கும். அது பல மணி நேர உரையாடல்களாக நீண்டு கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நடுராத்திரியின் முழு நேர பொழுதையும் காதல் கவிக்கொள்ளும். நித்திரையற்ற அவ்விரவுகள் அகிலனின் குரலோடே விடிந்து கொண்டிருந்தது. ஜெர்மனி நகரத்தின் நேரங்களுக்கும் விடியலிற்கும் சுபாவின் கண்கள் பழக்கப்பட்டிருந்தது. அன்புகள் அளவற்று பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் செல்லத்துரை ஊரில் இருந்த காணிகள் சிலவற்றை விற்று உரும்பிராயில் ஒரு 4 பரப்பு காணி வேண்டி 2 பரப்பை தங்களுக்கும் 2 பரப்பை மாலினிக்கும் எழுதிவிட்டார். பார்வதியிடமிருந்த ஒரு சில நகைகளையும் மாலினிக்கென சில நகைகளையும் செய்து ஒன்று சேர்த்து மாலினிக்கு அந்த ஊரிலேயே பலசரக்கு கடை வைத்திருக்கும் சுரேஷுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அடுத்து வந்த ஆண்டில் நிலானிக்கும் ஒரு வெளிநாட்டு சம்பந்தம் தேடி வந்தது. நிலானியுடன் கூடி படித்த நண்பியின் அண்ணன் நிலானியின் போட்டோவை தனது தங்கையின் ஆல்பத்தில் பார்த்துவிட்டு பெண் கேட்டு வந்தார்கள். அவர்களின் குடும்பத்தில் எல்லாமே சரியான நேரத்தில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மூத்தவளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று விழுந்தடித்து திருமணம் செய்து 3 வருடங்களாகியும் அவள் இன்னமும் கணவரிடம் போய் சேரவில்லை. காரணமும் புரியவில்லை என்ற கவலையில் நிலானியின் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க செல்லத்துரையும் பார்வதியும் யோசித்தார்கள். ஆனால் நிலானி அந்த திருமணத்தை செய்வதற்கு மனம் விரும்பினாள். திருமணமும் சிறப்பாக நடந்தது. 1 வருடத்துக்குள் நிலானி லண்டன் போய்விட்டாள். அவள் போன அடுத்த வருடமே நிலானி தன் கணவரின் நண்பரான லண்டனில் இருக்கும் சுகுமாருக்கு அமிர்தாவை திருமணம் பேசி முடித்தாள். மூத்த மாப்பிள்ளை வந்த யோகந்தான் என்று ஊர் முழுதும் பேசிக்கொண்டார்கள். அமிர்தாவும் லண்டன் போய்விட்டாள். கடைக்குட்டி சேரனும் படிப்பு முடித்து கிளிநொச்சி கச்சேரியில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனோடு வேலை பார்க்கும் நர்மதாவை விரும்பி திருமணமும் செய்து கொண்டு வட்டக்கட்சியில் நன்றாக இருக்கிறான். செல்லத்துரை தாங்கள் குடியிருக்கும் காணியை அமிர்தாவுக்கு எழுதி கொடுத்திருந்தார். காலம் யாருக்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. வருடங்கள் 5-6 கழிந்த பின்பும் சுபாவின் வாழ்வில் மாற்றம் வராதது எல்லோருக்கும் கவலையை கொடுத்தது. அக்கா, அத்தான் என்னவாம்? நாங்கள் போன் எடுத்தாலும் எடுக்கிறார் இல்லை என்று தங்கைமாரும் சுபாவை கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள். சுற்றி இருப்பவர்களின் கேள்விக்கும் சொந்தக்காரர்களின் கேள்விக்கும் சுபாவிடம் பதில் இருக்கவில்லை. முன்போல எதுவும் தனக்கு நன்றாக நடக்கவில்லை என்பதை உணரத் தொடங்கிவிட்டாள். மாற்றங்கள்
அவள் வாழ்வில் ஏற்படவில்லை. ஆனால் அகிலனிடம் ஏற்பட்டிருந்தது. அவனிடமிருந்து வரும் அழைப்புகள் முற்றாகவே குறைந்துவிட்டது. 2-3 நாட்களுக்கு ஒரு முறை வரும் அழைப்புகள் நீடிக்கும் நேரமும் குறைந்து போனது. காரணங்கள் கேட்டால் துடிக்கும் வக்கிரமான கோபத்தின் வார்த்தைகள் மட்டும் பதிலாய் வரும். கோபமா கதைச்சாலும் பரவாயில்லை, கொஞ்ச நேரம் கதையுங்களன். கண்ணீரோடு கேட்ட கெஞ்சல்களுக்கு கூட அகிலனிடமிருந்து மாற்றங்கள் இல்லை. காத்திருப்புகள் கண்ணீரோடு போனது. தொலைபேசியும் அவளும் யாரும் தேடாத அனாதையாய் கிடந்தார்கள். எந்த மாற்றத்திற்கும் விடை கிடைக்காமல் தவித்தாள் சுபா. அவளுடைய பெற்றோருக்கும் நிலைமை புரிந்தாலும் அதற்காக அவர்களால் வருந்த மட்டும்தான் முடிந்தது. சுபாவும் தன் மாமா மாமியை கஷ்டப்படுத்தாது மௌனமாயிருந்தாள். அவளுக்குள் ஒரு எரிமலை வெடித்து சிதற தயாராகி கொண்டிருந்தது. ஒரு நாள் காய்ச்சல் என்று படுத்த அவளுடைய மாமா திடுமென போய் சேர்ந்து விட்டார். மாமி தனித்து போன உணர்வில் தவித்து போனார். மாமாவின் செத்த வீட்டிற்கு வெளிநாட்டிலிருந்து அகிலனின் 2 சகோதரிகள் வந்திருந்தார்கள். அகிலன் வரவில்லை. சுபாவை பற்றி யாரும் அக்கறைப்படுவதாக தெரியவில்லை. நாட்கள் கடந்த நிலையில் அகிலனின் சகோதரியொருவர் சுபாவின் மாமியை ஸ்பான்சர் பண்ணி எடுத்தாள். எல்லா கடமைகளும் முடித்துவிட்டு 8 வருட காத்திருப்பின் தோல்வியையும் விடையில்லா கேள்விகளையும் சுமந்து கொண்டு தன் வீடு வந்தாள் சுபா. அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தங்கை மாலினியும் கண்கலங்க சுபாவை வரவேற்றார்கள். முன்பு இருந்த வீடு இருந்த இடத்தில் 2 மாடிகளை கொண்ட சகல நவீனத்துவ வசதிகளோடு ஓர் அழகிய வீட்டை அமிர்தா கட்டியிருந்தாள். தன்னுடைய தாய் தந்தை வசதியாய் வாழ்வதையிட்டு சுபா ஒரு புறம் மன நிறைவும் சந்தோஷமும் அடைந்தாள். சுபாவின் தையல் மெஷின் பவித்திரமாக ஒரு அறையின் மூலையில் துணியொன்றினால் மூடப்பட்டிருந்தது. மாலினியும் தன் தகுதிக்கேற்ப ஒரு வீட்டை கட்டியிருந்தாள். காலத்தின் நகர்வு சுபாவின் வாழ்வை தவிர எல்லோர் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை கொடுத்திருந்தது. அகிலனை பற்றி சுபாவிடம் கேட்பதற்கு யாருக்கும் துணிவு வரவில்லை. வீணாக அவசரப்பட்டு பிள்ளையின் வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்வில் சுபாவின் பெற்றோர் தவித்து போயிருந்தார்கள். நாட்கள் நகர நகர சுபாவின் மனநிலை உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஊர் முழுதும் சுபாவுக்காக அனுதாபப்பட்டது. சரியான குடியாம், அவனுக்கு அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்காம், போத வஸ்து கடத்தி ஜெயிலில் இருக்கிறானாம் என்று பலவிதமாய் கதைத்தார்கள். எல்லா பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் கடந்து வர பழகிவிட்டாள். ஏதோ ஒரு காரணத்தால் சுபாவின் வாழ்வு, இளமை, எதிர்பார்ப்புகள், கட்டி வைத்த கனவுகள் எல்லாமே எங்கோ தேட முடியாத தொலைவில் தொலைந்து காணாமல் போய்விட்டது என்பது மாத்திரம் சுபாவுக்கு புரிந்தது. மாலினிக்கும் அடுத்தடுத்து 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவன் ரகுராம் சுபாவோடு வந்து ஒட்டிக்கொண்டான். மாலினியின் பிள்ளைகள் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமாய் ஓடியாடி மகிழ்வதில் சுபாவுக்கும் அவர்கள் பெற்றோருக்கும் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. சுபா ரகுராமை தன்னுடனேயே வைத்துக் கொண்டாள். எல்லா இழப்புகளின் இடைவெளிகளையும் ரகுராம் நிரப்பியிருந்தான். அவனை குளிப்பாட்டுவது, சாப்பாடு ஊட்டுவது, பாடம் சொல்லிக் கொடுப்பது, அவனது உடுப்பை கழுவி போடுவது என தன் குழந்தையாய் பாவித்து மெய்மறந்தாள் சுபா. சுபாவின் இந்த மாற்றம் கண்டு மாலினியும் தன் பிள்ளையை விட்டுக் கொடுத்தாள். ஒருவேளை இடைவெளியில் 2 வீடுகளும் இருந்ததால் மாலினிக்கு அது பெரிய விடயமாக தெரியவில்லை. சுபா மீண்டும் தைக்கத் தொடங்கினாள். ரகுராம் பாடசாலைக்கு போய் வருவான். அவனுடைய படிப்பு செலவுகளையும் தானே கவனித்தாள் சுபா. லண்டனில் இருக்கும் 2 தங்கைகளும் தங்கள் குடும்பங்களோடு வருடத்துக்கு ஒரு முறை வந்து போனார்கள். தம்பி சேரனும் பிள்ளைகளோடு மாதம் ஒரு முறை வந்து போவார். மாலினியின் பிள்ளைகளும் வளர்ந்து படிக்கத் தொடங்கிவிட்டார்கள்.
மாலினிக்கு மாத்திரம் கொஞ்சம் பண கஷ்டம் இருந்து வந்தது. அவளுடைய பிள்ளைகள் எல்லோரும் பெரியம்மா பெரியம்மா என்று ஓடி வருவார்கள். அவர்களை அன்போடு வழி நடத்தினாள் சுபா. சில நாட்களிலேயே அகிலனை மறந்தே போனாள் சுபா. மாடி வீட்டில் வாழ்ந்தாலும் முன்பு போல் பாடுபட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் செல்லத்துறையும் பார்வதியும் அமைதியின்றியே வாழ்ந்தார்கள். ரகுராம் வளர்ந்த பிறகு சுபாவை பற்றிய விடயங்களை மாலினி சொல்லி அறிந்து கொண்டான். அவன் சுபாவை ஒரு தாயின் நேசிப்பிலிருந்து தாண்டி அவளை கடவுளாய் மதித்தான். பெரியம்மா என அழைப்பதோடு சிங்கப்பெண்ணே, ராஜமாதா என்றெல்லாம் அழைத்து அவளை சந்தோஷப்படுத்துவான். சுபாவின் போன் மீண்டும் அடித்தது. பதறிப்போய் விழித்தாள் சுபா. இரவு 12 மணி ஆகியிருந்தது. எல்லாம் போட்டது போட்டபடி தையல் மெஷினின் மேல் தூங்கிவிட்டோமே என நினைத்தபடி போனை எடுத்து பார்த்தாள். புது நம்பரிலிருந்து 6 மிஸ் கால் வந்திருந்தது. அவள் அம்மாவும் அப்பாவும் நன்றாக தூங்கியிருந்தார்கள். மாலினியின் வீட்டில் ஒரு அறையில் வெளிச்சம் தெரிந்தது. மாலினியின் மகள் படித்துக் கொண்டிருக்கிறாள் என ஊகித்தாள். ரகுராம் வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பாடு நித்திரை என சுபாவை கருத்தோடு பிடிவாதமாய் நின்று செய்விப்பான். நாட்களும் இவ்வளவு வேகமாய் நகர்ந்துவிட்டது. ரகுராம் இயன் மருத்துவம் 2ஆம் வருடம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். சுபாவுக்கும் 55 வயதாகிறது. மண்ணிலே எழுதி தண்ணீரால் கழுவிவிட்டது போல் சுபாவின் வாழ்வும் கரைந்து கடந்து கொண்டிருந்தது. சுபாவுக்கு திருமணமாகி 25 வருடங்கள் ஆகிவிட்டன. அகிலன் அவளை ஏன் திருமணம் செய்தான்? ஏன் தன்னோடு இவளை அழைக்க முடியாமல் போனது? இதன் பின்னணியில் யாராவது இருக்கின்றார்களா? அல்லது சுபாவை பிடிக்காமல் போனதா? முதல் 5 வருடங்களும் சும்மாதான் கதைத்தானா? பெற்றோரின் வற்புறுத்தலுக்காகத்தான் கல்யாணம் செய்தானா? உண்மையிலேயே அவனுக்கு தகாத முறையில் குடும்பம் இருக்கிறதா? சுபாவின் தங்கைகள் நிலானி, அமிர்தா இருவருக்கும் வெளிநாட்டில் தானே மாப்பிள்ளை எடுத்தோம். நாட்டு நிலை காரணமாய் வேறு வழியின்றி வெளிநாடு போன எமது இளைஞர்கள் எவ்வளவோ பேர் தாங்கள் வாழ்ந்த குடும்பங்களையும் தங்கள் குடும்பங்களையும் தூக்கி சுமந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அமிர்தாவின் கணவர் தன்னுடைய மாமா, மாமி, மைத்துனி வசதியாய் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தானே இந்த மாடிகள் கொண்ட வீட்டை கட்டினார். மாமா மாமியை தன் தந்தை தாய் போல் மதிக்கும் அமிர்தாவின், நிலானியின், ஏன் சுபாவின் பல நண்பிகளின் கணவன்மார்களின் மத்தியில் அகிலன் மாத்திரம் ஏன் இப்படி? எல்லாம் சுபாவின் தலையெடுத்தான். இப்படி பல நாட்கள் சுபா ஏங்கி தவித்து குழம்பி பின்னாட்களில் தானாகவே தெளிந்து நிதானமானாள். எழுந்து பச்சை தண்ணீர் குடித்துவிட்டு வந்து தன் கட்டிலே சாய்ந்தாள். மீண்டும் அவளுடைய போன் அடித்தது. அதே நம்பர். ஹலோ, சுபா குரல் கொடுத்தாள். மறுமுனையில் தாமதம் தெரிந்தது. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, சுபாவா கதைக்கிறீங்கள்? ஓம், நீங்க? ஒரு ஆணின் குரல். அவளால் சட்டென்று இனம் காண முடியவில்லை. நான் அகிலன் கதைக்கிறேன். உங்களோட நம்பரை நல்லா கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். நான் ஃபோனை கட் பண்ணாமல் கொஞ்சம் கேளுங்கோ. ஏதோ கால கஷ்டங்கள் உங்களை நான் ஏமாற்றி போட்டேன். என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. சொல்ல முடியாத காரணங்கள் பல. நான் ஊருக்கு வர போகிறேன். உங்களே ஒரு தரம் பார்த்து மன்னிப்பு கேட்க வேணும். சுபா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தடுமாறி போனாள். அகிலன் என்று தெரிந்தவுடன் அவள் வாய் திறக்கவில்லை. ஃபோனை அவள் கட் பண்ணி விடுவாளோ என்ற எண்ணத்தில் அவனும் படபடவென பேசி முடித்து விட்டான்.
சுபாவும் ஃபோனை கட் பண்ணி வைத்துவிட்டு தூங்க முயற்சித்தாள். தூக்கம் வரவில்லை. அந்த குரல், அவளின் வாழ்வை முடித்து வைத்த குரல். இத்தனை வருடங்கள் கடந்த பின்பு அவள் வாழ்வில் மீண்டும் கேட்பாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. இதயம் அடித்து கொண்டது. அழுகை வரவில்லை. தூக்கமும் இல்லை. ஏதோ ஓர் இனம் புரியாத உணர்வு நெஞ்சை பிளந்து கொண்டிருந்தது. அவள் தொலைத்த நாட்களும் நினைவுகளும் கனதியாய் கண்களை நனைத்தது. இந்த விடயத்தை சுபா யாரிடமும் சொல்லவில்லை. ஆனாலும் நெஞ்சுக்குள் முள் போன்று அது குத்தியது. சில வேளை அகிலன் கூறியது போல் ஊருக்கு வந்துவிட்டால் ரகுராமோ தம்பி சேரனோ மாலினியின் கணவரோ சும்மா இருக்க மாட்டார்கள். அன்றைய இரவும் அதனை தொடர்ந்து வந்த நாட்களிலும் சுபா நிம்மதியாயிருக்கவில்லை. ஒரு நாள் காலை மாலினி அவசரமாக வீட்டுக்குள் ஓடி வந்தாள். அம்மா அம்மா, அந்த அகிலன் வந்து நிற்கிறானாம். யாரு? என்ன சொல்ற? ஓமம்மா, அகிலன் வெளிநாட்டால வந்து நிற்கிறானா. பூரண மாமி சொன்னவ. அவன் சிறியதாய் வீட்டில் நிற்கிறானாம். அவனோட கதைச்சவாம். சுபாக்காவுக்கு தண்ட பேரில் உள்ள காணிகளை எழுதி கொடுத்துட்டு அக்காட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறானாம். ஆளுக்கு சரியான வருத்தங்களா என்று மாலினி மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். பால் படுவான். அவன் சீலம்பா காணிகளே யாருக்கு தேவை? மன்னிப்பு கேட்டா போல எல்லாம் சரியாய் வந்துடுமாமோ? பெறட்டும் பாப்பம். பார்வதி இரத்தம் கொதிக்க கத்தினாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நிதானமாய் வந்தாள் சுபா. ஒரு தரம் ஆத்திரப்பட வேண்டாம் மாலினி. சுரேசிட்ட சொல்லு, இதை பற்றி ஒன்றும் அலட்டி கொள்ள வேண்டாம் என்று. சேரனுக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். முக்கியமா ராமுக்கு. கேம்பஸில் சோதனை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் சோதனை முடிய வந்துடுவான். அதுக்கு பிறகு அவனுக்கு நான் சொல்கிறேன். எல்லாரும் உங்களோட வேலைகளை போய் பாருங்கோ. சுபா சொல்லிவிட்டு தன் அறையில் போயிருந்து கொண்டாள். 2 நாட்கள் போக ரகுராம் வீட்டுக்கு வந்துவிட்டான். எல்லோரும் சுபாவின் சொல்லுக்கு அடங்கி அமைதியாக இருந்தார்கள். சுபா ரகுராமை அழைத்து அமைதியாய் ஒவ்வொன்றாய் சொல்லி முடித்தாள். ரகுராம் சந்தி வரைக்கும் தந்தையின் கடை வரை போனவன் உடனே திரும்பி வந்தான். பெரியம்மா என அழைத்தான். என்ன பெண்? சுபா கேட்டாள். பெரியம்மா, அகிலனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பெரிய ஆஸ்பத்திரியிலையா. இன்னும் மயக்கமாத்தான் இருக்கிறாராம். வெளியில் இருக்கிற சகோதரங்கள் வருகினமா. ஆ, அப்படியா? மனதில் எழுந்த இனம் புரியாத பதட்டத்தை அடக்கி கொண்டு கேட்டாள் சுபா. சுபா, அகிலண்ட நிலைமை கொஞ்சம் பிழையாத்தான் இருக்கு. உன்னை பார்க்கத்தான் வந்தவனாம். ஏதோ யோசிச்சு செய் என்று பக்கத்து வீட்டு கணபதி மாமா சொன்னார். 25 வருடமாய் நானும் இருக்கிறேன். நீதி கேட்க யாரும் வரவில்லை. என்னுடைய சுயமரியாதையை சோதித்து பார்க்கிறார்களா? சி! தனக்குள் கொந்தளித்தாள் சுபா. திடீரென ஒரு முடிவுக்கு வந்தவளாய், ராம், இங்க வந்துட்டு போ. ராம் ஓடி வந்தான். என்ன பெரியம்மா? நான் அகிலனை போய் பார்க்க வேணும். என்னோட நீ வா. ஓகே பெரியம்மா. எந்த மறுதளிப்புமின்றி சம்மதித்தான் ராம். பார்வதியும் செல்லத்துறையும் மாலினியும் சுபாவின் இறுகிப்போன முகத்தை ஒருவித அச்சத்தோடு பார்த்து கொண்டு நின்றார்கள். சுபாவும் ரகுராமும் புறப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து ஐசியு ஓட்டை அடைந்தார்கள். அங்கே அகிலனுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. 60 வயது அகிலன் 80 வயது கிழவன் போல் ஒரு குருவியைப் போல் படுத்திருந்தான்.
55 வயது என்றாலும் 40க்கு மேல் யாருமே மதிப்பிட முடியாத இளமையுடனும் அழகுடனும் சுபா அங்கு நிற்கிறாள். ஒரு ஆணுக்குரிய கம்பீரத்தோடு நிமிந்து நின்று அவளுக்கு தாலி கட்டியது சுபாவுக்கு ஞாபகம் வந்தது. அவன் தன்னை உதாசீனம் செய்ததும் ஞாபகம் வந்தது. அகிலன் வாழ முடியாமல் நோய்க்கு விருந்தாகி இறக்கும் தருணத்தில் தன் தவறை உணர்ந்திருக்கிறான். அவனுடைய குற்ற உணர்வு சுபாவை நேரிலே சென்று பார்க்க முடியாமல் தாமதப்படுத்தி இருக்கிறது. திடீரென பயணக்களைப்போடு அங்கு வந்த அகிலனின் சகோதரி அகிலனை பார்த்து சத்தம் வராமல் விம்மி விம்மி அழுதாள். அவள் அங்கு நின்ற சுபாவை அடையாளம் காணவில்லை. பின்பு ஏதோ ஞாபகம் வந்தவளாக சுபாவை கட்டிக்கொண்டு விம்மினாள். சுபாவுக்கு அழுகை வரவில்லை. அவளுடைய கண்ணீர்கள் எப்போதோ வற்றி போய்விட்டன. அகிலனின் தங்கை ஏதேதோ சொன்னாள். அண்ணா தண்ட பேரில் உள்ள காணிகளை உங்களுக்கு எழுதி தந்து போட்டு கொஞ்சம் பேங்கிலையும் போட்டுட்டு வருவோம் என்றுதான் வந்தவர். அவள் சாதாரணமாய் சொன்னாள். சுபாவுக்கு அவள் வார்த்தைகள் நெருப்பாய் சுட்டது. சுபா சட்டென்று தன் ஹேண்ட்பேக்கை திறந்து அதற்குள் இருந்த அந்த பெட்டியை எடுத்து அகிலனின் தங்கையின் கையை பிடித்து அழுத்தி கொடுத்தாள். அதற்குள் சுபாவுக்கு அகிலன் போட்ட நகைகளும் தாலிக்கொடியும் இருந்தது. இதை அவர்கிட்ட கொடுங்கோ என்று கூறிவிட்டு வெளியே நடந்தாள் சுபா. வற்றிப்போன கண்களுடன் அவள் தன்னை கடந்து போவதை பார்த்தபடி கிடந்தான் அகிலன். அவனால் அசைக்கவே முடியவில்லை அவனது உடலையும் அவளது மனதையும். இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை சுபா. எழுதியவர் மண்டைத்தீவு கலைச்செல்வி. வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.